கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Matthew, the book of Gospel, chapter 19, verse 26. With man this is impossible, but with God all things are possible. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். Human effects may have failed and everything you have tried may seem hopeless. மனித முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கலாம். உங்கள் முயற்சி அனைத்தும் நம்பிக்கையற்றதாக தோன்றலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து இந்த காரியத்தை செய்வதற்கான பல திட்டங்களை நான் போட்டேன், ஆனா எந்த காரியமும் நடக்கவில்லை, மனிதர்களுடைய உதவியை கூட நான் நாடி பல காரியங்களை நாங்கள் செய்து பார்த்துட்டோம், ஆனா இந்த காரியத்தால எங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை, இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போட வேதனையோட இருக்கலாம். ஒருவேளை உங்களோட ஹெல்த் சிச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக, எல்லாத்தாலையும் கடைசி கூட நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா இந்த நாளிலே இது ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு, எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த காரியத்துல ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும் என்று. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. There is no sickness that my God cannot heal. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடாதபடி எந்த ஒரு காரியமா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் ஒருவேளை உங்க சூழ்நிலைகளையும் உங்க பிரச்சனைகளையும் நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது, அவரை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே the God of all impossibilities இந்த நாளில உங்க வாழ்க்கையில முடியாது இருக்கிற காரியங்கள், நீங்க இந்த காரியங்களா எனக்கு முடியாது, இந்த காரியங்களை என் வாழ்க்கையில நடக்காது என்று சொல்லி எதெல்லாம் நீங்க மூட்டை கட்டி வச்சிருக்கிறீங்களோ, everything will happen in the name of Jesus. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, because he is a God of all impossibilities. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வைத்து நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே மனுஷனால கைவிடப்பட்டிருக்கலாம், மனுஷனால இந்த காரியங்களை நடக்காம இருக்கலாம், ஆனால் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை விசுவாசிங்கள். So God's power is greater than any obstacle. As you walk with him, remember, with God the impossible becomes possible. May you experience breakthroughs, miracles and renewed sense of hope today. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா ஒரு புது நம்பிக்கை நீங்க தந்து, அப்பா உங்களுக்கு பிரச்சனைகள், ஆண்டவரே எல்லா விதமான கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், எனக்காக காரியங்கள் வாய்க்கப்படும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே, அப்பா உண்மை நம்பியிருக்கிறபடியே கர்த்தாவே, இந்த நாளிலேப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா புது நம்பிக்கை, புது ஆரம்பத்தை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.